ஆஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. 18ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 24ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே இந்த வாரத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். அனைத்து விதமான ராசிகளுக்கும் முருகனின் அருளாலே நல்லதொரு பலன்கள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நகர்வதும் ஒரு 2 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். மகம் அப்படிங்கிற இடத்தில் வரும்போது லாபம் வெற்றி போன்ற விஷயத்திலும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு பெருக்கித் தரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையப் போகிறது. குருவின் பார்வை உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சியும் தரப்போகிறது. ஏன்னா 9ஆம் இடத்து குரு அப்படிங்கிறதுனால நல்லதொரு வாழ்க்கை சம்பத்துக்களை கொடுப்பார். புதிய வரவுகள், மாற்றங்கள், ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு நல்குகிறார். அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய மனநிலை வந்துவிடும். எப்படி பார்த்தாலும் காரிய தாமதங்கள் எல்லாம் கொஞ்சம் உடைந்து நல்ல வேகமாக ஒரு சூழ்நிலையை சூரியன் 11வது லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே கிடைத்துவிடும். சூரியன் பார்க்கக்கூடியது அப்படின்னு போய் பார்த்தோம்னா ராகுவை பார்க்கிறார் கும்பராசியில், அங்கே குரு பார்க்கிறார். 2 பேர் பார்க்குறாங்க. அப்போது முயற்சி, யூகம் போன்றவை வளர்ச்சியை தரும். யாருக்குன்னா லாட்ரி டிக்கெட் வாங்கணும் ஆசை இருந்தால் வாங்கி பாருங்கள், லாபம் கிடைக்கும். புத்திரர்களால் சுகம் கிடைக்கும். விற்பனையிலே நல்ல லாபம் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை, நான் ஸ்கில்லுன்னு சொல்வேன், அந்த ஸ்கில்லில் நல்ல பெனிஃபிட் உண்டாகும். தொழிலிலே நல்ல விதமான புதிய முயற்சிகளை நீங்கள் வெளிக்கொணர்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். வரவுடன் கூடிய செலவும் வந்து சேரும். கற்பனைக்கு வாழ்க்கையில் நமக்கு ஐடியாஸ்னு பேர். ஐடியா நிறைய வந்தால் பணம் வந்துடும். அப்படி ஐடியா பண வரவாக மாறுவதற்கு இந்த வாரத்திலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சுக்கிரனும் புதனும் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதில் தொழிலிலே சுக்கிரன் அமர்வதனாலே தேவையற்ற கலகங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் காசிப்ஸ்னு சொல்லுவோம், எட்டி பார்த்து அடுத்தவனை பற்றி புறஞ்சொல்வதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அடுத்த வேலையை அவன் பார்க்கட்டும்னு சொல்லி விட்டுறணும். நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், இதனால் நான் அதை மாற்றி விடுவேன், எக்ஸ்ட்ராவாக காலர் தூக்கினீங்கனாலும் அடி உண்டு. முடிந்த வரைக்கும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கறதுன்னு இந்த வாரத்தில் முடிவு பண்ணிக்கிடுங்க. இதுதான் இந்த வாரத்தில் முக்கியமான செய்தி உங்களுக்கு. குரு, சனி, செவ்வாய் 3 பேருமே உங்கள் முயற்சி ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, முயற்சியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் தைரியமாக பாதைக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது தீர்மானமாக புரிஞ்சுக்கலுங்க. இல்லைன்னா கஷ்டம் வரும். சுற்றி வந்துட்டுருப்பான். வீடு இருக்குது சார், வாசல் எங்கன்னு தெரியலன்னு சுற்றிட்டுருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அதனால் கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா லாபம் உங்களுக்கு தான். இந்த வாரம் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டியது, சனி ஜெயந்தின் 17ஆம் தேதியே ஜெயந்தி இருக்குது. அமாவாசை 22ஆம் தேதி இருக்குது. 22ஆம் தேதி அமாவாசை அன்று உங்களால் இயன்ற தானங்கள் கண் பார்வையற்றவர்களுக்கு செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானமான செவ்வாய் லாபஸ்தானமான கன்னியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியினே நேரடி பார்வைக்கான ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த வாரத்தை தொடங்குகிற சந்திர பகவான் அஷ்டமம் அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளே போகும்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் மனத்திலே பிரட்டங்கள் வருவதற்கும் மயக்க நிலை வருவதற்கும் வாய்ப்புகள் சொன்ன எச்சரிக்கையாக இருந்து விடுவது நல்லது. புதிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், 2 நாள் கழித்து பண்ணிக்கலாம்னு விட்டிங்கன்னா வியாழக்கிழமைக்கு அப்புறம் பெட்டராக பண்ணிக்கலாம். குரு ஏற்கனவே உட்கார்ந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே பெரிய விரயங்கள் ஒன்றும் வராது, கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்தில் அவரும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குருவும் சந்திரனும் சேர்ந்து அமைந்தவனும் பார்வை 2ஆம் இடத்தில் வருவதனால குடும்பத்திலே தேவையில்லாத கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திங்கள் செவ்வாய் புதன் அப்படி 3 நாளில் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே அமர்ந்து விடுவது, புதனுடன் சேர்ந்து அமர்ந்து விடுவது, 3ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பது உங்களுக்கு நல்லதாக அமைகிறது. மனதிலே நல்லதொரு மாற்றத்தையும் வரவுகளை எண்ணிய வாழ்க்கை பயணங்களாகவும் மாறும். சகோதரர் கூட இணக்கமான சூழ்நிலை, ஜுவல்ஸ் ரிலேட்டடான பர்ச்சேசஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் உண்டாகும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளர நமக்கு சூரியனும் கேதுவும் அமர்ந்திருப்பதனாலே தொழில் விருத்திப்படும், தன லாபம் வரும். லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சியும் நலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சனி பகவானை பார்ப்பதனாலே உழைப்பாலே உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துரும். அதனால் தைரியமாக வேலையை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், பலன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வேலையை அக்கௌண்டபிலிட்டின்ற முறையில் செய்யணும். பூர்வத்துவமாக நான் என் மனசாட்சிக்கு விரோதமெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறோம் இல்லையா, அப்படி செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கூடவே பலனும் வந்து கொண்டிருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் சனி பகவான் ரிஷபராசியும் பார்க்கிறார். அதாவது உங்கள் ராசி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் கன்னிராசியான அந்த செவ்வாய் இருக்கிற இடத்தையும் பார்க்குறார். உங்கள் ராசியின் 11ஆவது இடம், உங்கள் ராசியின் 2ஆம் இடமான தனுசு ராசியும் பார்க்கிறார். இந்த மாதிரி பார்க்கறதுனால 2, 5, 7, 11 அப்படின்னா பண வரவு கன்ஃபார்ம் பண்ணுறார், உழைத்தால் ஊதியம் அப்படிங்கிறத. அதனால் க்ளீனாக புரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ரீப்பிங் பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசியை பார்ப்பது, 2ஆம் இடத்தை பார்ப்பது குருவும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அதனாலே கூடுதலான பலன்களை மல்டிஃபோல்டாக கொஞ்சம் பயம் கலந்து பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் உண்டு, தனம் உண்டு, செவ்வாயின் பார்வையினாலே நல்ல பலன்கள் உண்டு. ஆனால் இந்த குருவின் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பணத்தை கொடுக்கும், டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பணவரவுக்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். 95 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காமிக ஏகாதசி என்ற இந்த 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை ஆளுயர மாலை, துளசி மாலை வாங்கி கொண்டு அவருக்கு சாத்தி விட்டு மனதார அவர்கிட்ட வேண்டிக்கிடுங்க. அப்பா, என்னுடைய கவலையெல்லாம் தீர்த்து விடு, கடன் சுமையை இறக்கி விடு, மனதிலே எந்த விதத்திலும் நிச்சஞ்சலமான எதை பற்றியும் கவலைப்படாத எண்ணங்களை கொண்டு வா அப்படி வேண்டிட்டு வாங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.